வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. நபரொருவரை கடத்தி சென்று பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட வெலிக்கடை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 2 கான்ஸ்டபிள்கள் உட்பட 4 சந்தேக நபர்களும் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக வாழைத்தோட்ட போலீசார் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். வாழைத்தோட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இவ்வாறு அறிவித்துள்ளனர். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதவான் சந்தேக நபர்களை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த போலீசாருக்கு அனுமதி அளித்துள்ளார். அதன்படி சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி வழங்கிய நீதவான் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர்கள் வாழைத்தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நபரொருவரை கடத்தி சென்று 16 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் வாழைத்தோட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டு வவுணதீவு பிரதேசத்தில் மக்களால் நையப்புடைப்பு செய்யப்பட்ட நபரொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவர் யார் என்பது தொடர்பில் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் அடையாளம் தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 15ஆம் தேதி மட்டு வவுணதீவு பிரதேசத்தில் மாடுகளை திருடிய நபரொருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து நையப்பிடிப்பு செய்த நிலையில் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 1 மணிக்கு அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விடுதலை புலிகளுடனான போரில் இலங்கையின் முன்னாள் படை தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த் கரணகொட மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் ஜெயசூர்யா ஆகியோருக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டுகளும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடைகளை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்தமைக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மஹிந்த வெளியிட்ட அறிக்கையில் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என்பதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கையின் அப்போதைய நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்த நான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன். இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது இராணுவம் அந்த முடிவை செயற்படுத்தியது. போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளை நான் கடுமையாக நிராகரிக்கின்றேன். நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல, விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடாத்தினோம் என்பதை வலியுறுத்துகின்றேன் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் பொதியை தள்ளுபடி விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வேளாண்மை, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஆகியோர் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவின் அடிப்படையில் இது செய்யப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி 5000 ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை 2500 ரூபாவுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக நிவாரண பலன்களை எதிர்பார்த்து புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த 8,12,753 விண்ணப்பதாரர்களிடமிருந்து பொருத்தமான பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளனர். அதன்படி 2025 4/1 முதல் 2025 4/13 வரை நாடு முழுவதும் அமைந்துள்ள லங்கா சதோச விற்பனை நிலைய வலையமைப்பு மற்றும் கோஆப்ஃபெட் விற்பனை நிலையங்கள் மூலம் பயனாளிகளுக்கு உணவுப் பொதி வழங்கப்படும். இதேவேளை தென்னை விவசாயிகளுக்கு இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் 50 கிலோகிராம் உரப்பொதியை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைய முயன்ற ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தனது பையில் துப்பாக்கி தோட்டாவை மறைத்து வைத்துக் கொண்டு நுழைய முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ராணுவ சமிக்கை பிரிவு இணைக்கப்பட்ட ஒரு சிப்பாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரான சிப்பாய் ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றுகின்றார் எனவும் கடந்த 20ஆம் தேதி அவர் விடுமுறை பெற்று லுணுகம் வெகரவில் உள்ள தனது இல்லத்திற்கு சென்று மீண்டும் பணிக்கு வந்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் பொது நுழைவாயிலுக்கு அருகில் சிப்பாயின் பையை சரிபார்க்க ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் ஸ்கேனர் ஒன்றை பயன்படுத்தினர்.
பையில் T56 ரக துப்பாக்கிக்கான தோட்டா கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அண்மையில் விபத்தில் உயிரிழந்த கழனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் NDG காயந்தவின் மனைவியும் உயிரிழந்துள்ளார். விபத்தில் பலத்த காயமடைந்த விரிவுரையாளரின் மனைவி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்த 42 வயதான குறித்த பெண்ணும் ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் என தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் தம்பதியினர் தங்கள் 3 குழந்தையுடன் மார்ச் 19 அன்று ஜாழ்ப்பாணத்தில் உள்ள நாகதீபத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த விபத்தில் கழனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் NDG காயந்த உயிரிழந்துள்ளார். அத்துடன் அவரது மனைவி 3 குழந்தைகள், மாமியார் மற்றும் மைத்துனர் அனைவரும் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். சிகிச்சைக்கு பிறகு மாமியார் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை விட்டு வெளியேறியதுடன் முதல் நாள் விரிவுரையாளர் காயந்தவின் மைத்துனரும் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விமான எதிர்ப்பு தோட்டாக்கள் பலவற்றை வீட்டில் மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் வீட்டில் 9 விமான எதிர்ப்பு தோட்டாக்களும் 84 S வகை தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது கம்பகா திவுலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவரை நீர்கொழும்பு பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த வீரரின் வீட்டில் விமான எதிர்ப்பு தோட்டாக்கள் இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்து சுற்றி வளைப்பு நடாத்தப்பட்டுள்ளது. குறித்து சந்தேக நபர் பீரங்கிப்படையில் இணைக்கப்பட்டவர் என்றும் கந்தலாய் சர்க்கரை தொழிற்சாலையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் மாமாங்கம் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் மானிப்பாயை பிறப்பிடமாக கொண்டு 71 வயதுடைய செல்லத்துறை கங்காதரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்து நபர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் ஆஸ்திரேலியாவிலிருந்து மட்டக்களப்பு மாமாங்கம் 6ஆம் குறுக்கு வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் படுக்கையறையில் இரவு நித்திரைக்கு சென்றவர் அதிகாலையில் நித்திரையில் இருந்து எழும்பாத நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதைக் கண்டு காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சடலத்தை மீட்ட காவல்துறையினர் சடலத்தை நீதிமன்ற அனுமதியை பெற்று பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமையாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான முக்கிய தகவல்களை ஞானசார தேரர் ஊடகவியலாளர் மாநாடுகளில் கூறிக்கொண்டிருப்பது பொருத்தமற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் புலனாய்வுத்துறையின் ஊடாக அரசாங்கம் மத அடிப்படை வாதத்தை பரப்பும் குழுக்கள் தொடர்பில் ஆராய்ந்து அது குறித்த தகவல்களை நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் வெளிப்படுத்தியது. உரிய நேரத்தில் அவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமையாகும். விசாரணைகள் ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்படுபவை அல்ல. அவை காவல்துறை மற்றும் புலனாய்வு பிரிவினராலேயே முன்னெடுக்கப்படும். ஞானசார தேரருக்கு புலனாய்வு பிரிவில் உள்ளவர்கள் யார் என்பது தெரியும். அந்த வகையில் தன்னிடமுள்ள தகவல்கள் தொடர்பில் அவரால் நேரடியாக புலனாய்வு பிரிவுக்கு தெரிவிக்க முடியும். அவ்வாறு வழங்கப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான யோசனையை ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை அதிபராக பணியாற்றுவதற்கு நீதிமன்றத்தால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கும் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய சட்டமா அதிபர் மற்றும் காவல்துறை அதிபரை
பதவி நீக்கும் வழிமுறைகளையே அரசாங்கம் பின்பற்றுகின்றது. அதற்கமையவே காவல்துறை மா அதிபரை பதவி நீக்குவதற்கான யோசனையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 75க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்டு சபாநாயகரிடம் யோசனையை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கமைய 115 நாடாளுமன்ற உறுப்பினரால் கையெழுத்திடப்பட்ட யோசனை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது.